பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கும் நிலையில் பாஜக தங்களுக்கு ஒரு சீட் வழங்கும் என்று புதிய நீதி கட்சித் தலைவர் ஏ சி சண்முகம் கூறியிருந்தார். இந்நிலையில் புதிய நீதி கட்சிக்கு சீட் ஒதுக்கப்படவில்லை. அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஏ சி சண்முகத்தின் புதிய நீதி கட்சிக்கு அதிமுக ஒரு சீட் வழங்கிய நிலையில் பாஜக வழங்கவில்லை. திருமாறனின் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்குக்கு ஒரு சீட் வழங்கியிருக்கிறது பாஜக. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் திருமாறன் போட்டியிடுவார் என்று பாஜக அறிவித்திருக்கிறது. புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் ஏற்கனவே பாஜக தங்களுக்கு ஒரு சீட் வழங்கும் என்றும் அதிமுகவின் சின்னத்தில் ஒரு தொகுதியிலும் பாஜகவின் சின்னத்தில் ஒரு தொகுதியிலும் நிற்கப் போவதாக கூறியிருந்தார். இந்நிலையில் புதிய நீதி கட்சிக்கு சீட் ஒதுக்கப்படவில்லை. திருமாறனின் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்குக்கு ஒரு சீட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. ஏ சி சண்முகம் ஏற்கனவே கூறியிருந்தார், தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம், பாஜக தங்களுக்கு ஒரு சீட் வழங்கும் என்று ஏற்கனவே கூறியிருந்தார். தற்பொழுது பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது, ஆனால் சீட் ஒதுக்கப்படவில்லை. என்ன காரணம்? பின்னணியில் என்ன நடக்கிறது? நிச்சயமாக பாஜகவை பொறுத்தளவு 27 இடங்களுக்கான பட்டியல் தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் நாம் எதிர்பார்த்தது போன்று தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி திருமாறனுக்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் தாமரை சின்னத்தில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நேரடியாக போட்டியிடுவார் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. புதிய நீதி கட்சியை பொறுத்தளவு தேசிய ஜனநாயக கூட்டணியில் 2 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அக்கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகம் அறிவித்தார். ஒரு இடத்தில் இரட்டை இலட்சத்தில் மதுரையில் போட்டியிடுவதாக, மதுரையை பொறுத்தளவு இரட்டை இலட்சத்தில் சுந்தர்ஸ்ரீ களமிறங்குவார் என அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு தொகுதி என்ன, ஆனால் தாமரை சின்னத்தில் தன்னுடைய கட்சியின் வேட்பாளர் அதிகாரப்பூர்வமாக களமிறங்குவார் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த 27 இடங்களில் அவர்களுக்கான அந்த வாய்ப்பு என்று மறுக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக இன்று காலை சென்னை தீநகரில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை அவருடைய இல்லத்தில் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகம் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தங்களுக்கான ஒரு இடம் ஒதுக்கப்பட வேண்டும், தாமரை சின்னத்தில் களமிறங்குவோம் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் அது இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவை பொறுத்தளவு இந்த வாய்ப்பு நிச்சயமாக மறுக்கப்பட்டது. இதற்கு ஏ சி சண்முகம் தங்களது அதிருப்தியை பதிவு செய்திருப்பதாக தற்போதைய தகவல் தெரிவித்திருக்கிறது. இருந்தாலும் பிரதமர் நரேந்திர மோடி வரும் பொழுது ஏ சி சண்முகம் அழைக்கப்பட்டு அந்த சந்திப்பு நடத்துவதற்கு பாஜக திட்டமிட்டு அவரை சமாதானம் செய்யப்படும் என்ற ஒரு தகவலையும் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வரக்கூடிய தேர்தல்களில், அதாவது நாடாளுமன்றமா இருக்கட்டும், அப்பொழுது இவர்களுக்கான இடம் பாஜகவிலிருந்து அதிகாரப்பூர்வமாக இடம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் திருமாறனுக்கான, ஆனால் திருமாறனை பொறுத்தளவு மதுரையில் போட்டியிட்டால் தான் தங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என எதிர்பார்த்தார். ஆனால் திருப்பத்தூர் தொகுதி ஒதுக்கப்பட்டது. அவரும் தற்பொழுது ஒரு அதிருப்தியை தான் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அவரும் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவார் என அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாஜகவை பொறுத்தளவு கூட்டணி கட்சிகளுடன் ஒரு சரியான ஒரு ஆலோசனையை மேற்கொள்ளாமல் இந்த தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அவர்கள் தரப்பிலும் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். கார்த்திகா, விக்னேஷ் முத்து, ஆரம்பத்திலிருந்தே பாஜக சிறிய கட்சிகளுக்கு நாங்கள் ஒதுக்கீடு செய்கிறோம், தாமரை சின்னத்தில் அவர்கள் போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற டிமாண்ட வச்சுட்டே இருந்தாங்க. ஆனா இந்நிலையில ஏ சி சண்முகத்திற்கு அந்த ஒரு சீட் வழங்கப்படவில்லை அப்படிங்கிறதுக்கு என்ன காரணமாக கூறப்பட்டிருக்கிறது? ஏ சி சண்முகம் தரப்பிலிருந்து என்ன மனநிலையில் இருக்கிறாங்க? ஏ சி சண்முகத்தை பொறுத்தளவு நிச்சயமாக ஒரு தொகுதி வழங்குவோம் என்று பாஜக தரப்பில் ஏற்கனவே உறுதியளிக்கப்பட்டிருந்தது. அதனால்தான் இன்று காலை கூட அந்த சந்திப்பு என்பது நடைபெற்று கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்றிருக்கிறது. ஆனால் பாஜகவை பொறுத்தளவு தங்களது நிர்வாகிகளுக்கு அதிகமான வாய்ப்பு வழங்குவதற்காக இந்த மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தற்போதைய தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் மூத்த தலைவர்கள் ஏற்கனவே வானதி ஸ்ரீனிவாசனா இருக்கட்டும், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனாக இருக்கட்டும், அவர்களுக்கான இடங்கள் முழுமையாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. தமிழிசைக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இதனால் கூடுதலாக தங்களது கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்ற ஒரு தகவலை பாஜக தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. தொகுதியை மாற்றுவதற்கு ஏற்கனவே அதிமுகவுடன் சில நாட்கள் பேச்சுவார்த்தையை எடுத்துக்கொண்டது. ஆனால் அதிமுக திட்டவட்டமாக தெரிவித்தது, உங்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதியில் மாற்றம் என்பது நிச்சயமாக இல்லை, ஏனென்றால் நாங்களும் வேட்பாளர் பட்டியலை அறிவித்தோம் என தெரிவித்திருக்கிறார்கள். அதனால்தான் ஏ சி சண்முகத்துக்கு தங்களால் இந்த ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்று பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை பிரதமர் நரேந்திர மோடியை நிச்சயமாக இவர் வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது ஏ சி சண்முகத்துக்கு. இதனால் அவரை சமாதானம் செய்வதற்கான முயற்சியில் தான் பாஜக தற்பொழுது ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த முறை கூடுதலான வாய்ப்பு வழங்குவது என்ற ஒரு உறுதியையும் பாஜக தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. கார்த்திகா, பாஜக தங்களுக்கு ஒரு சீட் வழங்கும் என்று புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகம் கூறியிருந்த நிலையில் தற்பொழுது புதிய நீதி கட்சிக்கு சீட் வழங்கப்படவில்லை. பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியலும் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.